இஸ்ஃபகான். இங்க ஈரான் ஊடகத்தை சேர்ந்தவங்க நேரில் போயிருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணுவாங்க செய்தியாளர்கள், அவங்க கிளம்பி நேர்லேயே போயிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இல்லை இல்லைன்னு மறுக்க போறாங்க. நம்ம நேரில் போயிட்டு விசிட் பண்ண என்னன்னு கிளம்பி போயிட்டாங்க மைக்கும் கையுமா. போனவங்க இந்த அடிச்சு வீழ்த்தப்பட்ட இல்லைன்னா யூஎஸ் ஃபோர்ஸால டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்க அந்த மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேன் இருக்குல்ல, அது சார்ந்து ஃபுல்லா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல இருந்து. இதை பாத்தீங்களா, இதுதான் அந்த 2 அமெரிக்க மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ். யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் எதுவுமே நாங்க பண்ணலன்னு சொன்னாங்களே, இந்த பாருங்க நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் எவ்வளவு திறம்பட செயல்பட்டு அச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஃபராஜ் ஸ்பெஷல் யூனிட் இவங்க தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தி இந்த யூஎஸ் மிலிட்டரி அசட்ஸ் அச்சு காலி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்னு அவங்க நியூஸ்ல லைவ்ல எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ஊடகங்கள் முழுக்க இந்த காட்சி தான் ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இதுல இன்னொரு தகவலை ஈரான் ஊடகங்கள் சொல்றாங்க, அந்த ஒரு பைலட் மிஸ்ஸிங்னு நியூஸ் வந்துச்சுல, அந்த நபர் இந்த ரெக்கு கிடைச்ச அதே இடத்துல உயிரிழந்திருப்பாங்க வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. பிகாஸ் ஒரு சில ஹியூமன் ரிமைன்ஸ் அங்கே கிடைக்கிறதா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ 2 தரப்பு என்ன மாறி மாறி சொல்றாங்க. அமெரிக்கா ஒன்று சொல்லுது, ஈரான் ஒன்று சொல்லுது. எதைத்தான் நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கான்ஃபிளிக்டை நீங்க ஃபாலோ பண்றது வேறங்க, ஆனா போர் சார்ந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே நம்பர்ஸ் பயங்கரமா வேரி ஆகும். இவங்க அவங்க கௌரவம் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்ல மாட்டாங்க, அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படியே குழப்பகரமான விஷயம் போயிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே.